கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் சர்ச்சை பாஜக இந்து முன்னணி ஒரு புறம் மத பிரச்சனை மத கலவரத்துக்கு தூண்டுவதற்கான அடித்தளம் விட்டிருந்தாலும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கூட பதிலடி கொடுத்திருக்காங்க. புடனில அடிச்சு பத்துவாங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எப்போதுமே பெரியார் தெய்வம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை மிக துணிச்சலா வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? துணிச்சலின் மொத்த உருவம் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் 2026 தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியை நடத்த இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்றைக்கும் துணிச்சலுக்கு சொந்தக்காரர். இன்றைக்கு மதுரை மண்ணில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அரசின் சார்பில் வழங்கி மதுரைக்கும் சிவகங்கை சீமைக்கும் ஏன் ஒட்டுமொத்த தெற்கு சீமைக்கும் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் வெள்ளை துரைத்தனத்தை ஆங்கில ஏகாதிபத்தியத்தை போர் மூலம் விரட்டி அடித்து ஆங்கில ஏகாதிபத்தியத்திடமிருந்து ஆட்சியை கைப்பற்றிய முதல் சுதந்திர பெண் வீராங்கனை வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் பெயர் தாங்கிய மேம்பாலம் மதுரை ஆவியிலிருந்து பாண்டி கோயில் வரை இருக்கக்கூடிய அந்த நீண்ட நெடிய பாலத்திற்கு சிவகங்கை சாலை, மதுரையிலிருந்து சிவகங்கைக்கு போகிற சாலை, அது யாரும் எதிர்பாராத வண்ணம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு திராவிட இயக்கமும் திராவிட மாடலும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் உரிய புகழாரம் சூட்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு பெரிய பெருமிதமாக வீரமங்கை வேலுநாச்சியாருடைய தியாகத்தை வீரத்தை போற்றுகின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பாலத்திற்கு பெயர் சூட்டியதற்காக முதலிலே தென்பாண்டி மண்டலத்தில் தெற்கு சீமையின் மதுரை மண்ணின் மைந்தன் அடிப்படையிலும் எங்கள் இயக்கமான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் முதலமைச்சருக்கு இதயங்கனிந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களின் உரிமையை காப்பதில் ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ் கலாச்சாரத்தை, பாஜகவிடமிருந்து அந்நிய படையெடுப்பை, பாஜகவிடமிருந்து கலாச்சார படையெடுப்பை, சங் பரிவார் கூட்டத்திடமிருந்து நம்முடைய இனமான உணர்வை காத்திடுகின்ற ஆற்றல் மிக்க போர் வீரனாக, தளபதியாக, இனமான தலைவராக, கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சரும் செயல்படுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே இந்த காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்கின்ற வரலாற்று பெருமையோடு நான் இன்றைக்கு பேசுகிறேன். திருப்பரங்குன்றம் மலை, இங்கே மதுரை மண்ணில் வாழக்கூடிய நாமெல்லாம் நாத்திகர், பகுத்தறிவாதிகள், கடவுள் மறுப்பாளர் என்றாலும் அந்த திருப்பரங்குன்றம் மலை நம்முடைய உணர்வோடும் நம்முடைய உள்ளத்தோடும் கலந்த ஒரு மலை. நமக்கு சிறு பிராயத்திலே, இளம் பிராயத்திலே, வயது தெரிந்தவுடன், விவரம் தெரிந்த காலத்தில் நான் பார்த்த மலை என்று சொன்னால், நானெல்லாம் மதுரையிலே பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாடிய அந்த திருப்பரங்குன்றம் மலைதான். அப்பேற்பட்ட மலையை கங்கணம் கட்டி கொண்டு RSS சங் பரிவார் கூட்டம், டெல்லி ஏகாதிபத்திய கூட்டம், நாக்பூர் தலைமையை கொண்ட RSS அஜெண்டாக வைத்து இங்கே நாங்கள் மலையை காண்பித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று கருதி நாசகார திட்டத்தோடு இங்கே நரபலி விடுவதற்காக இரத்த பலியை கேட்டு சங் பரிவார் கூட்டம் மதுரையை குறிவைத்து இறங்கியிருப்பதை கண்டு நாங்கள்லாம் கொதித்து போய், உண்மையிலே உள்ளம் கொதித்து போய், சங் பரிவார் கூட்டம் இன்றைக்கு ஆடுகின்ற அட்டூழியத்தை வேரடி மண்ணோடு இந்த மண்ணில் வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கோப வேகத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் மதுரை மண்ணிற்கு
நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் வந்து அரசு திட்டங்களை வழங்கிவிட்டு வேலு நாச்சியாரின் பெயர் சூட்டிவிட்டு, வேலு நாச்சியார் மதச்சார்பின் அடையாளம். வேலு நாச்சியார் என்று சொன்னால் வெறும் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, ஆங்கிலேய துரைத்தனம். வேலு நாச்சியார் அவரிடமிருந்து கோட்டையை கைப்பற்றிய நேரத்திலே, கோட்டை கொத்தளத்தை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்ட நேரத்திலே, அவர் திண்டுக்கல் கோபால் நாயக்கரிடத்திலே பேசி, கோபால் நாயக்கர் மூலமாக ஹைதர் அலி திப்பு சுல்தானிடத்திலே உறவு கொண்டு, அன்றைக்கே நம்முடைய வேலு நாச்சி அவர்கள் 5-6 மொழிகள் கற்றுத் தேர்ந்தவர். உருது மொழியிலே திப்பு சுல்தான் ஹைதரிடம் பேசி அவர்கள் கொடுத்த ஆயுதங்களை வாங்கி அவர்கள் கொடுத்த போர் பயிற்சியை கோபால் நாயக்கருடைய உதவி மூலமாக பழனிக்கு போற வழியில் இருக்கக்கூடிய விருப்பாட்சியில தன்னுடைய போர் வீரர்களுக்கு பயிற்சியை கொடுத்து, விருப்பாட்சியிலிருந்து அப்படியே போர் படையை திரட்டி சோழவந்தானிலேயே ஆங்கிலேய படை எதிர்த்து போரிட்டு சோழவந்தாலிருந்து அப்படியே மேலக்கால் வழியாக வந்து இந்த கோச்சோட முத்தையா கோயில் இருக்கு மதுரையில், அங்கே ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் வந்து பீரங்கி, ஆங்கிலேயர் சுட்ட பீரங்கின்னு அப்படியே இருக்கு அந்த மரத்தில். அதனால இதெல்லாம் வரலாற்று சுவடுகள், வரலாற்று நிகழ்வுகள். திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் யார்? வேலு நாச்சியார் யார்? இந்து என்று பார்த்தார்களா? இல்ல வேலு நாச்சியார் திப்பு சுல்தானையும் ஹைதர் அலியையும் இஸ்லாமியர் என்று பார்த்தார்களா? கோபால் நாயக்கர் வேலு நாச்சியாரை ஜாதி அடிப்படையில் பார்த்தாரா? விருப்பாட்சியை தங்க வைத்தாரே, அவர் கோபால் தேவரா? கோபால் நாயக்கர். அப்பொழுது சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து வாழ்ந்த சமூகமாக இங்கே இருந்த காரணத்தால் தான் வீரமங்கை வேலு நாச்சியார் இழந்த கோட்டையை கொத்தளத்தை ஆங்கிலேயரிடம் போரிட்டு வென்றார். அவர் பேர்ல இன்னைக்கு முதலமைச்சர் பாலத்தை திறந்து வச்சுட்டு மதுரை சார்பின் அடையாளம். மதுரைக்காரன்டா வேறடா, நான் மதுரைக்காரனான்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் மதுரைக்காரர் மாதிரியே பேசிட்டார். அவர் ஒட்டுமொத்த திராவிட சமூகத்தினுடைய காவலர். ஆனா இன்னைக்கு மதுரைக்காரர் மாதிரியே மதுரையை வந்து சாதி ரீதியா மத ரீதியா பிளவுபடுத்த பார்த்தீங்களாக்கா உடனில் அடிச்சு மதுரை மக்கள் விரட்டுவார்கள் என்று முதலமைச்சர் பேசியிருக்காரு. சங்கிகளோட கலவர திட்டத்துக்கு முடிவுரையாங்க சார். அது சங்கிகளுக்கு மதுரை திருப்பரங்குன்றம். அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் மதுரையை அயோத்தியாக்குவோம் என்று. அந்த அயோக்கியர் கூட்டத்துக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்தை தோண்ட அவர்களுக்கு சங்கி கூட்டத்திற்கு 100 ஆண்டு கால RSS சங்பரிவார் கூட்டத்துக்கு மதுரை முடிவு கட்டும். அதான் முதலமைச்சருடைய பேச்சு. நாங்க சும்மாவே ஆடுவோம் நாங்க திராவிடம். எங்களுடைய திராவிட பாதுகாவலர் மதுரையில வந்து பொருள் அடிச்சு விரட்டுவோம்னா RSS சங்பரிவார கூட்டத்தில் சொன்னதுக்கு பின்னாடி சங்கிகளா சொங்கிகளா வாழை சுருட்டி வச்சுக்கிறோங்க, வாழை சுருட்டணுங்க. மதுரை வேற. அதனால எங்களை உசுப்பேத்தாத. நாங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு பங்கு வந்துடக்கூடாது. திராவிட மாடல் முதல்வருடைய தலைமையில இங்க அனைத்து தரப்புக்கும் பாதுகாப்பான ஆட்சியே. நீ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கணும்டா, நீ பேசுறதுல ஒரு அடிப்படை நியாயம் இருக்கணும். ஒரு எல்லை கல்லுக்கும் தீப விளக்கு கல்லுக்கும் அர்த்தம் தெரியாத, விளக்கம் தெரியாத, அதுக்கு புரியாத ஒரு கூமுட்டையை வந்துகிட்டு மதுரையில பிரச்சனையை கிளப்பலான்னு பாக்குறியா? நடக்குமாங்க? ஏதாவது விட்டுருவோமா? அதான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ரொம்ப அழகா தெளிவா பேசிட்டு போயிருக்காரு. அவர் பேசுறதுல உண்மை இருக்கு, கோபம் இருக்கு, ஆவேசம் இருக்கு. அதே நேரத்தில் முதலமைச்சர் அடக்கத்துடன் பதில் சொல்லிட்டு போயிருக்கார். பெரியார் என்கின்ற சமத்துவ தீப விளக்கு தான் தமிழகத்தில் என்றைக்கும் நிற்கும். அந்த பெரியார் என்கின்ற அந்த சமத்துவ சமூக நல்லிணக்க விளக்கு தானே தமிழ்நாட்டில் இன்னைக்கு அமைதியாகி இருக்கு. இஸ்லாமியர்கள் யாராவது நீங்க இவ்வளவு சண்டியர்த்தனம் பண்றீங்களே, இவ்வளவு கூச்சல் போடுறீங்களே, ஏன் அமைதி காத்தோம்? இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறனால. நீங்க மதுரையில வந்து மதுரை மட்டும் இல்லை, தெற்கு சீமையில மட்டுமல்ல, மகாத்மா காந்தி இறந்த போது பெரியார் அவர்கள் திருச்சி வானொலியில் பேசி
மக்களை அமைதிப்படுத்தினார். வடக்குப்புறம் தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. வட மாநிலம் பூரா காந்தியார் இறந்த போது சுட்டு கொலை செய்யப்பட்ட போது, சங்கிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்ட போது வடக்க தீ பிடிச்சி எரிஞ்சு குளிர்ந்து விட்டு தமிழ்நாடு அமைதி பூங்காவதற்கு காரணம் பெரியார் உரையாற்றினார். அதற்கடுத்து தேவர் திருமகனார் அவர்கள் இங்கே ஜீப்ல அவரே மைக்கை கட்டி இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்த பசும்பொன் தேவரை தாண்டிதான் செல்ல வேண்டும் என்ற இடத்துல பிரச்சாரம் பண்ணார். அதனால இங்க இங்க சாதி சாயம் பூசலாம், காவி சாயம் பூசலாம்டா நடக்காது. இந்த எச் ராஜா மாதிரி திருட்டு போய ஏதோ படம்லாம் எடுத்து ஓடுவோம், படம் அங்கே ஓடாது. உன் படம் ஓடாது, நீ ஓடிடுவ, பீகாருக்கு ஓடிடுவ, எச்சரிக்கை. அதனால இன்னைக்கு முதலமைச்சர் பேசின விஷயம் மதுரை மக்களுக்கு ரொம்ப மதுரை மக்கள் ரொம்ப பெருமையோடு முதலமைச்சருடைய பாஜக இந்து முன்னணிக்கு ஒரு தர்மடியா பார்க்க முடியுமா? தர்மடி இல்ல, செருப்படினே சொல்லலாம். இது முதலமைச்சர் கொடுத்த செருப்படி. இந்த செருப்படிய அப்படியே அவமானமா வெளியே காமிக்காம இருந்துக்கிறீங்கடா சங்கிலா. முதலமைச்சர் கொடுத்துருக்காருன்னா ஆட்சி இருக்கிறதுனால வாயில செருப்படியை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆட்சி இல்லைன்னா நீங்களாம் திருப்பூர் கொண்டு வந்த 350 பேர் வெளியூர்ல வந்தவர் ஒரு பேர் தப்பிக்க முடியாது. நாங்கள் அதை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, நாங்கள் கொந்தளிச்சா தாங்காதரா. நாங்கள் இந்த ஆட்சி நீ என்ன நினைக்கிற, எப்படியாவது கலவரம் பண்ணுவோம்னு நினைக்கிற. நீ மேலே தர்காகிட்ட திரும்ப முடியாது, அது வேற. நீ தர்காகிட்ட அப்புறம் கட்டி போட்டுருவான். எத்தனை பேர் வந்தாலும் கட்டி போட்டுருவோம். கட்டி போட்டு செம்புலி கரும்புலி குத்தி கல்லில் ஏற்றும்ல, திரும்ப கொண்டு சுற்றி இந்த என்னமோ ஒரு வலை வருவாங்க. அது மாதிரி கிரிவலை வர மாதிரி உங்களுக்கு கிரிவலை வந்துடுவோம். பூரா எச் ராஜெல்லாம் ஏற்றி ஒரு பேர் தப்பிக்க முடியாது. எங்க படை கருப்பு படைக்கு முன்னால், பெரியார் படைக்கு முன்னால், மத நல்லிணக்க படைக்கு முன்னால் நீங்கள் தூஸ். அதனால் நீங்கள் முதலமைச்சர் பேசுறது சரியான செருப்படி தான், சங்கி கொடுத்து எச்சரிக்கை. அதனால தமிழ்நாட்டில் நீ எங்க வேணாலும் வச்சுக்க. ராமர் பிறந்தாரு, லட்சுமணன் உட்கார்ந்தாரு, வரதை ஓடுனா, தசரதை நின்றா, இதெல்லாம் கதையெல்லாம் அங்கிட்டு கூட்டிக்கோங்க. கதையெல்லாம் இங்க கதை. திருப்பரங்குன்ற மலை என்பது இங்கே மக்கள் மத நல்லிணக்கு திரும்பக்கூடிய மலை. மக்கள் போய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு பார்க்குறாங்க. தீபம் ஏற்ற விட மாட்டேன்றாங்க. நாங்கள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை. வழக்கம் போல் பல்லாண்டு காலமாக எங்க ஏற்றுறீங்களோ அங்கே ஏற்று. அவர் ராஜ பட்டர் ராஜ அர்ச்சகர் சொல்றாரு, அதை விட அழகா சொல்றாரு. கார்த்திகை நாள் அன்னைக்கு, அந்த தீபம் ஏற்று நாள் அன்னைக்கு, கார்த்திகை நட்சத்திரத்தை அந்த நேரத்துல தான் ஏற்றுவோம். 6:05 அந்த நட்சத்திரம் பிறக்குதுன்னா மாலை 6:05 தான் வருடத்துக்கு ஒரு முறை. அந்த 6:05 தான் சரியாக விளக்கேற்ற வேண்டும். 6 நாளுக்கு விளக்கேற்றினாலும் இந்து தர்மத்துக்கு விரோதமானது, 6:06 விளக்கேற்றினாலும் இந்து மனு தர்மத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி எச்சப்பேட ராஜா மரியாதைக்குரிய நீதிசர் ஜிஆர்எஸ் அவர்களே, இதை பசும்பொன் பாண்டியன் சொல்லல, ஆசிரியர் வீரமணி சொல்லல, முதல்வர் தளபதி ஸ்டாலின் சொல்லல, சுப வீரபாண்டியன் சொல்லல, குளத்தூர் மணி சொல்லல, விடுதலை ராஜேந்திரன் சொல்லல, கோவை ராமகிருஷ்ணன் சொல்லல, திருமாவளவன் சொல்லல. இதை யார் சொல்றான்னு கேட்டா, திருப்புறங்குன்றம் கோயில்ல ராஜ அர்ச்சகர் ஸ்தானிகர் அர்ச்சகர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாளும் அங்க விளக்கு ஏற்றக்கூடாது. அப்படி விளக்கேற்றினால் அது அபசகுணம். அவள் சொல்றாள். பிள்ளையார்பட்டி குருக்கள் கூட இவள் எல்லாம் சொல்லவில்லை. பிள்ளையார்பட்டி குருக்கள் சொல்றாள், இங்கே ராஜபாட்ட ராஜ அர்ச்சகர் சொல்றாள், அவள் சொல்றாள். இவாள் எல்லாம் சொல்வதை நீ கேட்க வேண்டாம். என்ன வாள் வாளோட முளைச்சு வந்த மாதிரி திரு ராஜா வாழை நொறுக்கிடுவான், அறுத்துருவான். அதனால வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்க. வேற எங்க வடக்க போ, பீகார் போ, ராஜஸ்தான் போ, இங்கெல்லாம் போ. இங்கெல்லாம் வாள், காவி என்கின்ற வாள், RSS என்கின்ற வாள், இந்து சேனா, இந்து முன்னணி, இதெல்லாம் இங்க தீண்டத்தகாத சொல். தமிழ்நாட்டில் அந்த சொல்லு பார்த்தா கெட்ட வார்த்தை. எங்களுடைய டிக்ஷனரியில இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், RSS அப்படின்னா அபாண்டமான, அபாயகரமான, பயங்கரமான கெட்ட வார்த்தை. இந்த கெட்ட வார்த்தை இங்க பயன்படுத்தினா எச்சரிக்கை. நீங்க முதலமைச்சர் கொடுத்தது எச்சரிக்கை. நாங்க ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களை பாதுகாக்கிறோம். நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னா அவாளெல்லாம் திருப்பரங்குன்ற வாழ் போக முடியாது. வாழ் எச்சரிக்கை. அதனால முதலமைச்சர் பேச்சு இன்னைக்கு மதுரை மக்களுக்கு ரொம்ப தம்பூட்டி இருக்கு. மதுரையை சீர்குலைக்க செய்த கலவர கும்பலுக்கு எச்சரிக்கை. அதனால RSS சங்பரிவார் கூட்டம் வாழை சுருட்டி வச்சுக்கிறங்க. தர்காவில் நீங்க நுழைய முடியாது.
தர்கா என்பது அவருடைய உணர்வு. முருகன் கோயில் எப்படி நம்முடைய உணர்வு. நீங்க பாருங்க, அந்த முருகன் கோயிலுக்கு வந்தாங்களே, இவங்களும் யார் அப்பட்டமா அமனத்தோட தெரிஞ்சது மாதிரி அர்த்தம். நீங்க வந்தவங்க முருகன் என்றால் யார்? தமிழ் கடவுள்ன்றாங்க. அவர்தான் முதல் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தருன்றான். முருகன் என்றால் அழகன்றான். முருகன் பேரை மாற்றிட்டாங்க, சுப்பிரமணியன்ட்டாங்க. அதோட இப்ப என்ன சொல்றாங்க, கந்தன்றத எச்ராஜா திருட்டு பெயர் ஸ்கந்தன். ஸ்கந்தன் ஈராஜாடா, உனக்கு வெறும் ராஜா வராது தமிழ்ல, நீ ஈராஜா இளிச்சவாய ராஜா. ஆனா ஸ்கந்தன்றான். இப்படி பேரமா இறைவனுக்கு பேரை மாத்துறாங்க. தூய தமிழ் பேர் வரக்கூடாது. ஸ்கந்தன் ஹா ஹா அப்படின்றது இக் ஆ உயிர்மை எழுத்து. இவன் வந்து அது வரக்கூடாது, தமிழ் அழிக்கணும். ஸ்கந்தன்றான். அவருக்கு வந்து தமிழ்ல பாடுவாங்க, கந்த சஷ்டி பாடுவாராம். கந்த சிருஷ்டி பாருங்க, கந்த சஷ்டின்னு மாட்டான், கந்த சிருஷ்டி. சஷ்டி சஸ் இசு டஸ் புஸ் இதெல்லாம் இங்க எடுக்காது. தமிழ்நாடு வேற மாதிரி ஊரு. வர்றான் கோஷம் போடுறான், ஸ்ரீ ஜெயராம். ஏடா முருகனுக்கு ஸ்ரீ ஜெயராமுக்கு என்னடா சம்பந்தம்? ஜெய் ஸ்ரீராம். சரி ஸ்ரீராம், ஸ்ரீ ஸ்ரீராம் அவன் யாரு? அவனுக்கு நம்ம ஊருக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் இதை விட வெளியே கேவலம் வந்தவங்க எல்லாம் நீங்க பிராடுக்கார பேர். முருக பக்தர் யாருன்னு கேட்டா, வெற்றிவேல் முருகா அரோகரா எங்கள் முருகனுக்கு அப்படின்னு வாங்க. இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம், பங்குனி உத்தரத்துல பார்த்துருக்கோம், வைகாசியில பார்த்துருக்கோம். இவன் என்ன கோஷம் போடுறாங்க, ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம். அப்ப நீ யாரு? கூலி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாரத் மாதா ஜி அதார அந்த மாத்தாவா அதார பாரத் மாதா ஓத்தான்றது இதெல்லாம் வந்து முருகனுக்கு எடுக்காதரா. முருகனுக்கு என்ன 2 அம்மா இருக்கு, நீ வேற ஊரால கொண்டு இன்னொரு அம்மாவை கொண்டு வந்து அது அவர் வேற அவர்கிட்ட கொண்டு வந்து ஆத்தா இருக்காங்க. எந்த ஆத்தாடா? பாரத மாதாவுக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம்? திராவிட நாடுடா, அந்த பாரத மாதா தாய்க்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லடா. நீயா வச்சுக்கு போகக்கூடாத சாய. அதுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? வந்த முறம் கூலிப்பட்டாலும் காவிப்பட்டாலும் காளிப்பையுடைய ஆட்டத்தை நொறுக்குவான். முதலமைச்சர் உடைய பேச்சு மத நல்லிணக்கவாதிகளுக்கு, சமய நல்லிணக்கவாதிகளுக்கு, மதுரை வாழ் மக்களுக்கு, மதுரை வாழ் மக்கள்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி இருக்கு, மதுரை வாழக்கூடிய தன்மானம் உள்ளவர்களுக்கு, மதுரை வாழக்கூடிய சுயமரியாதைக்காரர்களுக்கு, மதுரையில் மத நல்லிணக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் மக்களுக்கு, பெருமக்களுக்கு முதலமைச்சர் இன்றைக்கு சரியான ஒரு பாதுகாப்பான பேச்சை, அரணான பேச்சை, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான பேச்சை, இஸ்லாமியர் யாரு? நம்ம உறவினர் தானே, தொப்புள் குடி உறவு தானே, அவனையே அந்நியப்படுத்தி பார்க்குற, கிறிஸ்துவனையே அந்நியப்படுத்தி பார்க்குற, அனைவரும் தமிழர்கள், சகோதரர்கள், திராவிடர்கள். அந்த உணர்வு மிக்க ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவருடைய ஆட்சியுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் மதுரைக்கு வந்து இன்னைக்கு சரியான பெருமையை சேர்த்திருக்கிறார். மதுரை வாழ் மக்களின் அடிப்படையிலும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை முதலமைச்சருக்கு தெற்கு சீமை மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள், மதுரை மக்கள் சார்பாக எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் முதலமைச்சரை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நன்றிகளை, கோடான கோடி நன்றிகளை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.